ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸ் டியூன் இன்டு தி மிட்நைட் ஹார்ட் சீசன் 1 எபிசோட் 12. அதாவது ஃபைனல் எபிசோடு தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபைனலி 2 எபிசோட்ல ரீகாவை காமிச்சிருக்காங்கிறதுக்காக அவள் அப்பல்லோங்கிறது அர்த்தம் கிடையாது. அண்ட் இந்த கதையோட மாங்காவே இன்னும் கம்ப்ளீட் ஆகலங்கிறதுனால அப்பல்லோ யாருங்கிறது நெட்டில் சர்ச் பண்ணாலும் கிடைக்காது. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டியூன் இன்டு தி மிட்நைட் ஹார்ட் சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோடு. இப்போ ரேகா நல்லபடியாக தான் பாடிட்டு இருக்கா. அவளுக்கு கூட்டமும் நிறைய சேர்ந்துடுச்சு. ஒரு பர்சன் ஸ்டாப் ஆகுவா, அதை பார்த்தே நிறைய பேர் ஸ்டாப் ஆயிட்டாங்க. வாய்ஸ் நல்லா இருக்கா, அப்போ உண்மையிலேயே நான் சிங்கர் ஆகலாமா அப்படின்னு ரேகாக்கும் கான்ஃபிடன்ஸ் வருது. இப்படியே போனா அவ சீடியாவோ வித்துருவா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். திடீர்னு ஒரு பொண்ணு கிராஸ் பண்ணி போறா. அந்த லோகோவை எங்கேயோ பார்த்துருக்கேன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆஸ்க் ஃபார் தி மோனுங்கிற பாட்டு முடிஞ்சிடுச்சு அப்படின்னு வா சொல்லவா எல்லாரும் கை தட்டுறாங்க. எனக்கு ஒரு சீடி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அந்த தொப்பி போட்ட பொண்ணு கேட்கறா. எனக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரா அந்த சீடியை வாங்குறதுக்கு வராங்க. கூட்டத்தில் இருக்கிற சில பேர் ரீகாவோட சீடியை வாங்கிக்கிடுதாங்க. இப்போ 3வது பாட்டுக்கு போயாகணும். என்னோட 3வது பாட்டு ஹாஃப் அண்ட் ஹாஃப் அப்படின்னு பாட ஆரம்பிக்கிறா. கரெக்டா 3வது பாட்டை பாடலான்னு போகும்போது பார்த்தா திடீர்னு ஒரு நாய்ஸ் கேக்குது. அந்த புதுசா வந்த பொண்ணு ட்ரம்ஸ் பெரிய ஸ்பீக்கர்லாம் வச்சிருக்கா. நாங்க தான் செலஸ்டியல் எங்க ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரியை கொண்டாட இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு அந்த பொண்ணு மாதிரி திமிரா அசால்ட்டா பேசுறா. அவ சத்தம் போடுறத பார்த்துட்டு கூட்டம்லாம் அந்த பக்கம் போகுது. இந்த யூனிவர்ஸே என்ன பாட்டு பாட தகுதி இல்லைன்னு கலாய்க்குதோ அப்படின்னு ரீகா அப்படியே சோகமாகறா. அந்த பொண்ணு ஆல்ரெடியே கொஞ்சம் ஃபேமஸா இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட் பர்ஃபார்மர் மாதிரி தெரியுது. எங்களோட ஃபர்ஸ்ட் சாங் டைட்டில் என்ன மறந்து போச்சு, இதுதான் அப்படின்னு பேச்சு திமிரா இருந்தாலும் அவளோட பாட்டு வேற லெவல்ல ராக்கிங்கா இருக்கு. எங்கப்பா அவளோட தொண்டையே ரொம்ப பெருசா இருக்கு. சவுண்டு சூப்பரா போடுறாங்களே நம்ம ஹீரோ பாக்குறான். ஒரு ரியல் பேண்ட் மாதிரி ட்ரம்ஸ் மியூசிக்னு பக்கவா அவங்களோட சாங்ஸ் இருக்கு. இதை பார்த்துட்டு ரீகாக்கு இருந்த கொஞ்சோண்டு கான்ஃபிடன்ஸும் போயிருது. ரீகா அப்படியே சோகமா நின்னுட்டு இதுதான் என்னோட 3rd சாங் ஹாஃப் அண்ட் ஹாஃப் அப்படின்னு சொல்லி பாட ஆரம்பிக்கிறா. பரவாயில்ல, ரீகா விட்டு கொடுக்காம பாடுறா. அண்ட் ஃபர்ஸ்ட் சாங் மாதிரி அவளோட வாய்ஸ்ல ரிதம் தப்பா போகல. ரீகா மேல எந்த தப்பும் இல்ல, நான் தான் லொகேஷனை கரெக்டா சூஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அண்ட் இந்த ஹாஃப் அண்ட் ஹாஃப் சாங்கோட லிரிக்ஸ் வந்துட்டு ஐகோவை மென்ஷன் பண்ற மாதிரி தான் இருக்கு. உன்னோட வாய்ஸ் உண்மையிலேயே ஒரு மணி மேக்கர் தான்ப்பா அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ஐகோ தான் ரீகா வந்து பாராட்டி அவ வாய்ஸை பத்தி பேசியிருப்பா. உன்னோட வாய்ஸ் நான் கிட்ட இருந்து கேட்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி இப்ப ஐகோவை பக்கத்துல வந்து நிக்கிறா. திரும்பவும் ஏதாச்சும் ஒரிஜினல் சாங் எழுதிருக்கியா, அதை கேட்கணும் ஆர்வமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி இப்படியே ஒரு இண்டஸ்ட்ரிக்கு போய் இவங்க சான்ஸ் கேட்கலாம் அப்படின்னு போனா அந்த மியூசிக் டைரக்டர் ரேகாவை மட்டும் தான் செலக்ட் பண்ணியிருக்காரு. ஐகோவை ரிஜெக்ட் பண்ணியிருந்தாரு. கங்க்ராச்சுலேஷன்ஸ், எனக்கும் சேர்த்து நீ பெரிய ஆளாகனு ஐகோ சொல்றா. 2 பேரும் சேர்ந்தானே இதை பாடணும் அப்படின்னு ரேகா அவங்களோட ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணியிருப்பா. ஐகோவோட மனசு கஷ்டப்பட்டிருக்கும்னு கண்டிப்பா எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் என் ஒரிஜினல் சாங்கை பாட எனக்கு தைரியம் இல்லை. பட் அவ ஃபேஸையோ டிசப்பாயிண்டடா பார்க்க எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா யோசிச்சுட்டு இருந்தா ஆள ஆரம்பிச்சிருவேன். ரேகா அப்படியே பாடிக்கிட்டே ஆளவும் நம்ம ஹீரோ லைட்டை போட்டு என்னோட கண்ணில் ஃபோக்கஸ் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உண்மையிலேயே அது கிரிஞ்சா தான் இருக்கு அப்படின்னு ரேகா சொல்லவும் ரேகா உண்மையிலேயே இந்த இடத்துல தான் நீ விட்டு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா? உனக்கு பிடிச்ச அந்த பர்சனுக்காக நீ பாட போறது இல்லையா நம்ம ஹீரோ கேட்கவும் ஷாக் ஆவரா. ஐகோ பின்னாடி வந்து நிக்கிறா. அவளை வர சொன்னியான் ரேகா கேட்கவும் இல்லையே நம்ம ஹீரோ சொல்றான். ஐயர் சேவாடா கொடுத்தது நல்லதா போச்சு, பட் எதிர்பார்த்ததை விட சீக்கிரம் வந்துட்டா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஐகோ என்ன மன்னிச்சிருன்னு ரேகா சொல்லவும் நான் அவன் பாட்டை கேட்க தான் இங்க வந்திருக்கேன், எனக்காக பாடி காட்டு அப்படின்னு ஐகோ சொல்லவும் இதுதான் என்னோட கடைசி பாட்டு, இது என் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்காக நான் எழுதியிருக்கேன். இந்த சாங்கோட பேரு ட்ரையல்ஸ் அப்படின்னு சொல்லி அவ பாட ஆரம்பிக்கிறா. எப்படி இருக்கு அப்படின்னு ரீகா கேட்கவும் இதுல சாரஸ்லாம் இல்லையே அப்படின்னு ஐகோ கேட்கவும் நான் மொத்தமே 4 புது சாங் தான் எழுதுனேன்னு சொல்றா. இங்க அந்த இன்னொரு கேர்ள் பேண்டு கிளம்பலாமான்னு முடிவு பண்ணும்போது எல்லாரும் கேட்டுக்கோங்க, ரீகா அடுத்து காம் ஆஃப் த நைட்டை பாட போறா, இவ தான் பெஸ்ட்னு சொல்லவும் நம்ம கிட்ட அவங்க சண்டை இழுக்கிறாங்களா, மோதி பார்த்தலான்னு அந்த புது பொண்ணு பேண்டு முடிவு பண்றாங்க. என்ன பயமா, மோதி பார்க்க தைரியம் இல்லையா அப்படின்னு ஐகோ கலாய்க்கிறா. செலஸ்டியல்ஸ் உங்களுக்கு தைரியம் இல்லையா நம்ம ஹீரோவோ சேர்ந்து கலாய்க்கிறான். உங்களுக்கான ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட் சாங் இதோ பாடல அப்படின்னு சொல்லி ஐகோ இப்ப தள்ளி போய் நிக்கிறா. என்ன மன்னிச்சிரன் ரீகா சொல்லவும் நானும் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு ஐகோ சொல்றா. ஒரு பாட்டுல என்னால சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் சொல்லி முடிக்க முடியாதுல்ல அப்படின்னு ரீகா யோசிக்கவும் ஐகோ ரீகா இவங்க 2 பேருமே சேர்ந்து இப்ப பாட ஆரம்பிக்கிறாங்க.
இப்போ இவ பாட்டு ஃபேமஸ் ஆனதுக்காக சக்சஸ் பார்ட்டின்னு கொண்டாடுறாங்க. 20 சீடியை சேல் பண்ணிருக்க பெரிய விஷயம் மத்தவங்க பாராட்டவும் 50 சீடியை விற்கணும்னு ஏன் பண்ணன்னு ரீகா சொல்றா. நீ ஐகோவையோ கூப்பிட்டுருக்கலாம் நீக்கோ சொல்லவும் நாங்க கூப்பிட்டோம் அவ தான் வரல, புது ஆளுங்களை மீட் பண்ண ஷையா இருக்குன்னு அவ ஓடி போயிட்டான் ரீகா சொல்றா. அச்சோ என்னோட வாலெட் நான் அங்கேயே மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி இப்ப ரீகா கடைக்கு திரும்ப போகும். எடுப்படி பையா கூட போயிட்டு வா நேனே நம்ம ஹீரோவை அனுப்பி வைக்கிறா. ஸ்கூல்ல மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மத்த பொண்ணுங்க எல்லாம் கிளம்புறாங்க. நல்ல வேலை ட்ரெயின்ல யாருமே இல்லையா, கால் வர வலிச்சது உட்கார இடம் இருக்கு அப்படின்னு ரீகா உட்கார்ந்துருக்கும் போது இவ்வளோ சீட் இருக்கும்போது நீ ஏன் நின்றுட்டு இருக்கேன்னு ரீகா கேட்டா. நான் என் லோவர் பாடியை ஸ்ட்ரென்தனிங் பண்றதுக்காக நம்ம ஹீரோ சொல்றேன். பக்கத்துலயே ஒரு சீட் இருக்குன்னு பேசும்போது என்ன மன்னிச்சிருவோம், வாலெட் என்னால கண்டுபிடிக்க முடியல. வாலெட் மட்டும் இல்ல இன்னைக்கு நம்ம ஹீரோ சொல்லுவோம் இன்னைக்கு ஃபன்னா தான் போச்சு எனக்கும் அப்படின்னு ரீகா சொல்றா. நினைச்ச மாதிரி 50 சீடி தான் விற்க முடியல, பட் இருந்தாலும் நான் எதிர்பார்த்த அளவுக்கு கூட்டம் என்னோட பாட்டை கேட்கல. அவங்களுக்கு என் பாட்டு பிடிக்கலையோன்னு யோசிக்கவும் கண்டிப்பா இல்ல உன் பாட்டு உண்மையிலேயே சூப்பர் நம்ம ஹீரோ சொன்னா. திடீர்னு கூட்டம் சேர்ந்துச்சு நான் ஹாப்பியானா, அப்படியே அது போனோடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டுன்னு சொல்லவும் செலஸ்டியல் அங்க வருவாங்கங்கிறத நம்ம எதிர்பார்க்கல நம்ம ஹீரோ சொல்றான். பெரிய சிங்கரான அந்த மாதிரி நிறைய காம்படிஷனை தாண்டி தானே வரணும் அப்படின்னு யோசிக்கும் போது பார்த்தா ஐகோவை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ரீகா மட்டும் அந்த இண்டஸ்ட்ரியில பாடின மாதிரி தெரியுது. நாங்க நினைச்ச அளவுக்கு வந்துட்டு டேலண்ட் இல்லைன்னு அந்த டேரக்டர் சொல்றாரு. அதே மியூசிக் டேரக்டர் தான் ஷோவை பார்க்க போயிருந்தேன். அங்க இன்னொரு பொண்ணையும் மீட் பண்ண, அவளோட வாய்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுன்னு அந்த மியூசிக் டேரக்டர் சொல்றாரு. ரீகாவோட அந்த ஃபிளையர் சிம்பிள்ல ஒரு பன்னியை போட்டு அதை அடிச்ச மாதிரி இருக்கு. அந்த பன்னி சிம்பிள் யாரோடதுன்னு பார்த்தா பீஸ் ரெக்கார்டர் அப்படிங்கிற ஒரு பெரிய மியூசிக் கம்பெனியோட தான் இருக்கு. எப்படி பையன் அவ பர்ஸை கண்டுபிடிச்சிருப்பானான்னு பொண்ணுங்க பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அவனை அவ கூட தனியா விட்டு வந்திருக்க கூடாதோ, சான்ஸ் கிடைச்சா என் கூடயே வச்சிருந்திருப்பான்னு ஒவ்வொருத்தரும் பேசிட்டு இப்போ ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. நான் நினைச்ச அளவுக்கு உண்மையிலேயே என்கிட்ட கான்ஃபிடன்ஸும் டேலண்டோ இல்லையோ, உண்மையிலேயே நான் காம்படிஷனை விட்டு ஓடி போக தான் பாக்குறேனோ அப்படின்னு சொல்லி ரீகா அப்படியே ஆள ஆரம்பிக்கவும் இங்க நம்ம ஹீரோவா அப்படியே ஆள ஆரம்பிக்கிறான். நீ ஏன்டா ஆளுன்னு ரீகா கேட்க அங்க வருவாங்கிறத கால்குலேட் பண்ணாம அந்த இடத்த சூஸ் பண்ணது என்னோட தப்பு தான். இதுல உன் தப்பு எதுவும் இல்ல, ஏன் தப்பால தான் உன்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி ஆயிடுச்சு. இது உனக்கு ஃபன்னான மெமரியா இருந்திருக்கணும், என்ன மன்னிச்சிரு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அவளையே தப்பு சொல்லிக்கிடாதன்னு ரீகா சொல்றா. ஒரு யாம புக்கி என் கண்ணீரை யாரும் பார்க்க கூடாது நம்ம ஹீரோ தொடச்சுக்கிறா. அடுத்த ஸ்டேஷன்ல பீப்புள்லாம் ஏறவோ டக்குன்னு அவ போய் நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிறா. யாமபோக்கி எனக்காக உன்னால முடிஞ்ச எல்லாத்தையும் நீ பண்ண, மற்றதை நான் தான் பார்த்துட்டு இருந்திருக்கேன். ரீகா நம்ம ஹீரோவை சமாதானப்படுத்தவும் செலஸ்டியல்ஸை கம்பேர் பண்ணும்போது உன்னோட சாங் மனசார பாடின மாதிரி இருந்துச்சு, உன்னோட ப்ரொடியூசரா நான் உன்னை டிசப்பாயிண்ட் பண்ணிட்டேன், ஃபியூச்சர்ல இப்படி நடக்காதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். மற்ற பொண்ணுங்க எல்லாருமே அவங்களோட ஜாப் ரிலேட்டடா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு எப்படி இம்ப்ரூவ் ஆகலாங்கிறத பற்றி யோசிக்கிற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோவோ ரீகாவோ ட்ரெயினை விட்டு கீழே இறங்குறாங்க. இப்போ எல்லா பொண்ணுங்களுமே சேர்ந்து எதையோ பார்த்து ஹாப்பி ஆகுறாங்க. பார்த்தா சன்செட் பார்க்க அழகா இருக்குல்ல, 4 பேரும் ஒரே மாதிரி சொல்றாங்க. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. குவின்செஸ்டியல் குவின்டப்லெட்ஸ் அப்படிங்கிற அனிமேவை நான் ஆல்ரெடி பார்த்ததுனால கதையில இந்த பொண்ணு தான் அப்பல்லோ அப்படிங்கிற மாதிரியே காட்டி கொண்டு போறாங்கன்னாலுமே கூட கடைசியில் நம்ம எதிர்பார்க்காத ஒரு பொண்ணா தான் இருக்கும்னு ட்விஸ்ட் வச்சிருவாங்க. இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு ஷினோபோவா இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு, இல்ல யாருமே ப்ரெடிக்ட் ஈகாவா இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு எனக்கு தோணுது. அப்பல்லோ யாருன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். இன்னொரு புது அனிமேல ஃபர்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.